சீமானோட பேட்டிகள் எல்லாத்துலேயும் பாருங்க, சீமான் என்னைக்குமே எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டான். கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் அவன் பதில் கேள்வி மட்டும் தான் கேட்பான். அவர் என் மேலே 230 வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த 230 வழக்கில் ஏதாவது ஒரு வழக்கு நீட் எதிர்ப்பு போராட்டம், மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராட்டம், இந்த மாதிரி மக்கள் நல பிரச்சனையில் ஏதாவது ஒரு போராட்டத்தில் அவர் ஈடுபட்டு கைதாகியிருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் பூராமே அவதூறு வழக்கு, இல்லைனா இந்த மாதிரி பொம்பளை கேஸு, இல்லை யாரையாவது ஏமாத்திட்டான்ற ஃப்ராடு கேஸு, இப்படி தான் கேஸ் இருக்கே தவிர அரசியல் தலைவராக அவருக்கு அரசியல் ரீதியான எந்த வழக்கும் கிடையாது. என்ன சீமானின் கோஷம்? ஈழத்தை காப்பாற்றும், பிரபாகரனின் வழியில் செல்லும். பிரபாகரனின் வழியில் செல்லணும்னா நீ என்ன பண்ணணும்? இலங்கைக்கு போ, மறுபடியும் ஆயுதம் தாங்கிய படைகளை உருவாக்கு, இலங்கை இராணுவத்துக்கு எதிராக சண்டை போடு. இது சீமான் ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட ரேப் கேஸ். இந்த கேஸ் அவர் எப்படி திசை திருப்ப முயற்சி செய்கிறாரு? நாம் தமிழர் மீதான பிரச்சனை அப்படின்றாரு. இடுமாவனம், கார்த்தி, கயல்விழி எல்லாத்தையும் உள்ள சேர்த்துருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம் நாம் தமிழர் மீது இந்த வழக்கை கொண்டு போகிறாங்கன்னு. நீ ஊரில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவரையும் அசிங்கமாக பேசுனீங்க, அப்போ உனக்கு தெரியலையா? அவங்க வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க, அந்த பிள்ளைங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு தோணலையா? உன்னை சொல்லிட்டாங்கன்னு உடனே தான் உங்கள் மனசு கஷ்டப்படுதா? அப்போ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் திரு டி.எஸ். கிருஷ்ணவேலு அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. சார், சமீபத்தில் தமிழகத்துல பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்களுக்கும் நடிகை அவர்களுக்கும் அந்த வழக்கு தான் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருடைய கவனத்தையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய விசாரணைக்கு போகும்போது அத்தனை தொண்டர்கள் அந்த இடத்துல கூடியிருந்தாங்க. திமுக அரசு சீமான் அவர்களுடைய நற்பெயரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த செயலை செஞ்சு இந்த அழுத்தம் கொடுக்குறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வழக்குக்கு இப்போ அழுத்தம் கொடுத்து சீமான் அவர்களை பெரியாரை பற்றி அவதூறா பேசினாரு அப்படின்ற காரணத்துக்காக இப்போ அவரை கைது செய்யணும், அதுவும் இந்த வழக்கு மூலமா கைது செய்யணும்னு சொல்லி இத்தனையும் பண்றாங்க. அதனால மட்டுமே இந்த வழக்கு இவ்வளவு கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களுடைய பார்வை? சீமானை பற்றி பேசுவதற்கு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவது, அவர் என் மேலே 230 வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த 230 வழக்கில் ஏதாவது ஒரு வழக்கு நீட் எதிர்ப்பு போராட்டம், மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராட்டம், மீத்தேன் எடுக்கிறதுக்கு எதிர்ப்பு போராட்டம், அணு உலை எதிர்த்து போராட்டம், டைட்டானியம் எடுக்கிறாங்க அதுக்கு இப்போ எதிர்த்து போராட்டம், இந்த மாதிரி மக்கள் நல பிரச்சனையில் ஏதாவது ஒரு போராட்டத்தில் அவர் ஈடுபட்டு கைதாகியிருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் பூராமே அவதூறு வழக்கு, இல்லைனா இந்த மாதிரி பொம்பளை கேஸு, இல்லை யாரையாவது ஏமாத்திட்டான்ற ஃப்ராடு கேஸு, இப்படி தான் கேஸ் இருக்கே தவிர அரசியல் தலைவராக அவருக்கு அரசியல் ரீதியான எந்த வழக்கும் கிடையாது. நாம் தமிழர் தம்பிகள் மட்டும் தனியாக போய் அவங்களா சொந்த முயற்சி எடுத்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் போராடிய போது கூட அவங்கள ஜாமீனில் கூட எடுக்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து எந்த பொறுப்பாளரும் வரல. அப்போ விசிகாவில் இருக்கக்கூடிய வன்னியரசு போய் சொல்கிறாரு, அப்பா உங்கள் ஆள்லாம் வரமாட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு ஜாமீன் எடுக்கிறோம், வந்துருங்கப்பா அப்படின்னு. அப்போ அந்த தம்பிகள் நம்பிக்கையோடு சொன்னாங்க, இல்லை நான் எல்லா கட்சியிலேருந்தும் போயிருக்காங்க, அந்தந்த கட்சியிலேருந்து ஜாமீனில் எடுத்துருக்கிறாங்க, அது மாதிரி எங்கள் அண்ணனும் வருவார் அப்படின்னு. இந்த அண்ணன் கடைசி வரை போகவே இல்லை. அதுக்கப்புறம் வேறு கட்சிக்காரங்க தான் ஜாமீனில் எடுத்து அவங்கள வெளியே கொண்டு வந்தாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் பொறுப்பேற்று கையெழுத்து போட்டால் தான் ஒரு வக்கீல் ஜாமீன் அப்ளிகேஷன்லாம் கொடுத்தா தான் அது ப்ரொசீஜர். அது சீமான் கட்சியோட வழக்கறிஞர்களாக யாருமே வரலன்றதாவது பரவாயில்ல. அருணா ஜெகதீசன் கமிட்டி முன்னாடி நடந்த விசாரணையில் சீமான் சொன்னது என்னென்னா, எங்கள் கட்சியிலேருந்துலாம் நாங்கள் போராட்டத்துக்கு போகவே இல்லைங்க, போனவங்க அவங்க சொந்த விருப்பத்துக்கு தான் போயிருக்கிறாங்க, அதுக்கும் அந்த போராட்டத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன அளவுக்கு தான் சீமானின் அரசியல் செயல்பாடுகள் இருக்கே தவிர சீமான் மக்களுக்கான அரசியல்னு இதுவரை எதுவுமே செஞ்சதில்லை. சீமான் செஞ்சது பூரா என்ன சீமானின் கோஷம்? ஈழத்தை காப்பாற்றும், பிரபாகரனின் வழியில் செல்வோம். பிரபாகரனின் வழியில் செல்லணும்னா நீ என்ன பண்ணணும்? இலங்கைக்கு போ, மறுபடியும் ஆயுதம் தாங்கிய படைகளை உருவாக்கு, இலங்கை இராணுவத்துக்கு எதிராக சண்டை போடு. அதுதானே பிரபாகரன் வழியில் போகிறது. இங்கே உட்காந்து மேடை போட்டு சும்மா கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறதா? ஈழத்து பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா நீ எங்கே போகணும்? ஈழத்துக்கு தான் போகணும். இங்கே இருந்துக்கிட்டு எப்படி நீ ஈழத்தோட பிரச்சனையை சால்வ் பண்ணுவேன்? இப்போ இன்றைக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு பிரச்சனைக்காண்டி ஒரு சில நிபந்தனைகளை கொடுத்திருக்காங்க. விரைந்து இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசு தான் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு பதில் சொல்லணும். அதாவதுமா 2011
ஜெயலலிதா அம்மையார் சீமானை கூப்பிட்டு மிரட்டிய பிறகு தான் அவர் புதிய கோஷத்தை எழுப்புறார். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு. அதனால தான் அந்த 10 வருஷமும் அம்மையாரும் இந்த கேஸை வந்து பெருசாக எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு அழுத்தம் கொடுத்தாங்க. அடுத்த அவங்க சித்தப்பா எடப்பாடியார் காலத்துலேயும் அதே அழுத்தத்தை கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அவங்க மாமனார் காளிமுத்து முன்னாள் அதிமுககாரர். அதுக்காக தான் அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இப்போ அழுத்தம் கொடுக்கப்படவில்லை. திமுக அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து அந்த வழக்கை எடுக்கிறாங்கன்னு வரல. திமுக அரசாங்கம் அந்த வழக்கை எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியோ ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லியோ அழுத்தம்லாம் கொடுக்கல. அப்போ இது எப்படி நடக்குது? இது எப்படி நடக்குதுன்னா, ஜெயலலிதா அம்மையாருக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி சரவணபவன் அண்ணாச்சிக்கு என்ன நடந்ததோ அதே தான் சீமானுக்கு நடந்திருக்கு. ஜெயலலிதா மீது டான்சி வழக்கு போடும்போது கேஸை தான் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவசர அவசரமாக நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்து போய் உயர்நீதிமன்றத்தை அணுகி ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. என்னென்ன, என் மேலே நிறைய பேர் கோவத்தில் இருக்காங்க, அதனால் யார் வேணால் என் மேலே பொய் வழக்கு போடுவாங்க, அதனால் எந்த வழக்கு என் மேலே போட்டாலும் என்னை கைது பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஜட்ஜி சிரிச்சுக்கிட்டே வக்கீலை பார்த்து கேட்குறாரு, ஏங்க அவங்களுக்கு தான் தெரியாது, நீ வக்கீல் உனக்கு தெரியாதா? ஆன்டிசிபேட்டரி பெயில்னால் இந்த வழக்குக்கு எனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுங்கன்னு தான் கேட்க முடியும். இதுக்கு அப்புறம் யார் எந்த வழக்கு போட்டாலும் எனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுங்கன்னு எப்படியா கேட்க முடியும்? லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னு அந்த வழக்கறிஞரை திட்டினதுக்கு அப்புறம் தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வழக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடி பெட்டிஷன் போடுறாங்க. அப்போ அதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்த நீதிபதி என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா இந்த அம்மாவை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாஸ் பண்ணி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணுறாங்க. நீதிமன்றம் ஆன்டிசிபேட்டரி பெயிலை தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் ஆட்டோமேட்டிக்காக அரெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லோரும் சொன்னாங்க கலைஞர் அரெஸ்ட் பண்ணார். கலைஞர் அரெஸ்ட் பண்ணல, ஜெயலலிதாவே தன்னை அரெஸ்ட் பண்ண வச்சுக்கிட்டாங்க. அவங்க அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் போடாமல் இருந்தால். ஆனா அப்பவுமே வந்து கலைஞர் அவர்கள் தான் வந்து பின்னாடி இருந்து அந்த வழக்கு வந்து போட்டதா வழக்கு போடுவாங்கம்மா. வழக்கு அது வந்து அது கலைஞர் போடுற வழக்கு இல்லை, தமிழக அரசு போடுற வழக்கு. கலைஞர்ன்ற தனிப்பட்ட நபர் போய் போட்ட வழக்கு இல்லை, கலைஞர் முதலமைச்சராக இருந்த தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கு. இந்த அம்மா போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்காம இருந்தால் கைதே பண்ணியிருக்க மாட்டாங்க. இருங்க வரேன். அதை போல தான் சரவணபவன் அண்ணாச்சி என்ன பண்ணார், ஹைகோர்ட்டில் அவருக்கு கொடுத்த தண்டனை கொடுத்த உடனே இது வந்து செல்லாதுன்னு அறிவிங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார். அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கொடுத்துருக்க தண்டனையே கம்மியாக இருக்க, இது ஏன் இப்படி கம்மியாக கொடுத்தீங்கன்னு தண்டனையை அதிகரிக்கிறாங்க. இந்த 2 வழக்கில் என்ன நடந்தோ அதே தான் சீமானுக்கும் உயர்நீதிமன்றத்தில் நடந்தது. யாரும் எதுவும் பண்ணவே இல்லை, அந்த வழக்கை பற்றி எடுக்கவே இல்லை. இவராக போய் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கன்னு. இப்போ என்ன தேர்தல் இருக்குமா? அதான் இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, நம்ம போய் குவாஷ் பண்ணுங்கன்னு கேட்டால் குவாஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி போனார். நீதிபதி படித்து பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாரு, இந்த பெண்மணியை வழக்கை வாபஸ் வாங்கினாலும் அந்த வழக்கு நடத்தி தான் ஆகணும், ஏன்னா இது பாலியல் வழக்கு. நீதிபதி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து அரசு தரப்பு வக்கீல் தான். ஏன்னா அந்த பெண்மணி வந்து 3 முறை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இல்லைம்மா, இது அரசு தரப்பு வக்கீல்னா இது யாருக்கான வக்கீல்? தமிழ்நாடு அரசுக்கான வக்கீல் இல்லை. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அரசு வக்கீலில் 2-3 வகை இருக்குது. ஒன்று தமிழ்நாடு அரசாங்கத்துக்கான அரசு வக்கீல், காவல்துறைக்கான அரசு வக்கீல்னு ஒருத்தங்க இருக்காங்க. இது காவல்துறைக்கான அரசு வக்கீல். அதாவது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. நான் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டேன் இல்லையா, அந்த வழக்கு என் மேலே வந்ததுன்னா என்னென்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணவேல் இது மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக கேஸை வந்து நான் இப்படி திசை திருப்ப முடியுமா? கருப்பு சட்டைக்காரர்கள் எல்லோரும் மீதும் இப்படி வழக்கு போடுறாங்கன்னு திசை திருப்ப முடியுமா? சீமான் பண்ண முயற்சி செய்வது அதுதான். இது சீமான் ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட ரேப் கேஸு. இந்த கேஸை அவர் எப்படி திசை திருப்ப முயற்சி செய்கிறாரு, நாம் தமிழர் மீதான பிரச்சனை அப்படின்றார். நாம் தமிழர் மீதான பிரச்சனைனா எப்போ நாம் தமிழர் மீதான பிரச்சனை வரும்? அந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து இப்படி ஒரு போராட்டம் பண்ணாங்க, அந்த போராட்டத்தில் கட்சிக்காரங்களை பூரா அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான வழக்கு. இது யாருக்கு எதிரான வழக்கு? இந்த வழக்கில் வந்து சீமான் ஒருவரை தவிர வேறு யார் சேர்க்கப்பட்டிருக்காங்க? சீமானோட சேர்த்து சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி, கயல்விழி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம் நாம் தமிழர் மீது இந்த வழக்கை கொண்டு போகிறாங்கன்னு. இது சீமான் என்ற ஒரு பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, அவன் மேலே போடப்பட்ட பொம்பளை கேஸு. அந்த பொம்பளை கேஸை நாம் தமிழர் கட்சியின் மீதான கேஸுன்னு திருப்புறான்.
சரி, இப்போ ரேப் கேஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா? அதுவே வந்து இப்போ அந்த செக்ஷன் கீழ அவர் மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கே தவிர, நீதிமன்றத்துல நீதிபதி தரப்புல இருந்து ஒரு தீர்ப்பு இவர் வந்து பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வரல. அதத்தாம்மா ஏன் அத சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க? இல்லையே, பாலியல் குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னு தான் சொல்றோம். யாரும் பாலியல் குற்றவாளின்னு சொல்லி பாலியல் குற்றவாளி போடுறாங்க அப்படின்னு சொல்லி அது மீடியாவில் போய் நீங்கள் போய் கேளுங்க. நீங்கள் தான் டெய்லி மீடியாவை கூப்பிட்டு வச்சு 2 மணி நேரம் பேட்டி, காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கல. நீ மீடியாவிட்ட போய் கேளு, எங்கள்கிட்ட வந்து கேட்டு என்ன பண்ண போகிறோம்? கோர்ட்டில் வழக்கை விசாரிக்கவே கூடாதுன்னு நீ கேட்குற. இப்போது நீ கேட்குறது என்ன கேட்குற? இந்த வழக்கை விசாரிக்கவே கூடாது அப்படின்ற. இது எவ்வளோ பெரிய அட்டூழியம். பாலியல் கேஸ், ரேப் கேஸ்ன்றதே இவர் மேல போடுறதுக்கான முகாந்திரமே இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு தானே அவங்க கூட வந்து விருப்பப்பட்டு இல்லைம்மா, ரிலேஷன்ஷிப்ன்றது வேற, ஏமாத்துறதுன்றது வேற. ரிலேஷன்ஷிப்னா நான் ஒரு ஆணும் பெண்ணும் மனம் ஒத்து நாம் திருமணம்லாம் செஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றாவே வாழ்ந்துடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு ஒன்றா இருக்கிறாங்கன்னா அது மனம் ஒத்து ஒன்றாக வாழ்வது. இது எப்படின்னா நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறது. இப்போ அதுக்கு ஒரு எவிடன்ஸ் வந்து இப்போ பத்திரிகையாளர்கள் கிட்ட வந்து காமிச்சிருக்காரு. அதாவது இந்த பெண் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து கன்னட நடிகரா இருக்கட்டும், இந்த மாதிரி பல அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதெல்லாம் அது உனக்கு எதுக்கு? இந்த மாதிரி பணம் மிரட்டுவார். அவர் வந்து அந்த கன்னட நடிகர் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாருன்னுலாம் சொல்லலையே. கன்னட நடிகர் என்னை ஏமாத்தினாருன்னு சொன்னாங்களா? சொல்லலை. அதெல்லாம் தாண்டி இவங்க வந்து ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்றார். இது வந்து எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இன்னும் அப்போ பாலியல் தொழிலாளின்னா நீ ரேப் பண்ணுவியா? அப்போ சொல்கிறான், நேற்று வயசுக்கு வந்து குச்சியில் உட்காந்துருந்த பிள்ளைய குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் சோளக்காட்டில் வச்சு ரேப் பண்ணிட்டோமான்னு கேட்குறான். அப்போ வயசான கிளவினா ரேப் பண்ணுவியா? அப்போது அப்படி தானே கேள்வி வருது. ரேப்புன்றதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் டெஃபினிஷன். நம்ம சட்டத்தில் கொடுக்கப்படுற டெஃபினிஷன் வந்து ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன். ஒரு பெண்ணிடம், அது யாராக இருந்தாலும், அவர்கள் ஒப்புதல் இல்லாமல், கன்சென்ட் இல்லாத செக்ஸ் எல்லாமே ரேப் தான். புரியுதுங்களா? அது மனைவியாக இருந்தாலும் அது ரேப் தான். மனைவியே விருப்பம் இல்லாமல் அவங்கள்ட்ட ஒருத்தர் செக்ஸ் வச்சுக்கிட்டாருன்னா அதுவும் ரேப்பில் தான் வரும். அது நீ ஏமாத்தினல்ல, நீ அந்த விருப்பத்தை எப்படி உருவாக்குனாய்? காதலின் மூலமாக நீ அந்த விருப்பத்தை உருவாக்கல. புரியுதுங்களா? திருமணம் செய்து கொள்கிறேன்னு ஆசை காட்டி ஏமாத்தியிருக்க. சரி, இப்போ பாலியல் தொழில் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்களிட்ட சந்திச்சு அவர் சொன்னதுக்காக மீண்டும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற வகையில நீங்க இப்படி சொன்னது வந்து நாகரிகமா இல்லை அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது, என்னுடைய மனைவியையும் என்னுடைய தாயையும் இப்படி சொல்லும் போது நீங்க யாருமே கேள்வி கேட்கல, இப்படி சொல்லுங்கன்னு சொன்னதே என்னுடைய தரப்புல இருந்துதான். நீ ஊர்ல இருக்கிற எல்லா அரசியல் தலைவரையும் அசிங்கமா பேசினிய, அப்போ உனக்கு தெரியலையா? அவங்க வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க, அந்த பிள்ளைங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு தோணலையா? உன்னை சொல்லிட்டாங்கன்னு உடனே தான் உன் மனசு கஷ்டப்படுதா? அப்போது உன் பிள்ளைங்க மனசு மட்டும்தான் கஷ்டப்படும், மற்றவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க மனசெல்லாம் கஷ்டப்படாதா? உனக்கு வந்தால் தக்காளி ரத்தம், மற்றவங்களுக்குலாம் வந்து தக்காளி சட்னியா? நீ எத்தனை அரசியல் தலைவர்களை பற்றி எவ்வளோ அவதூறாக எவ்வளோ அசிங்கமாக பேசின. ஒரு முன்னாள் மறைந்த முதலமைச்சரை என்ன சொன்ன நீ? அங்கே அந்த திராவிட சுடுகாட்டில் 2 ஆம்பளை நடுவில் ஒரு பொம்பளை படுத்திருக்கா அப்படின்னு பேசினேன். இதே புரட்சி தலைவி தியாகச்செம்மல் அம்மா அப்படின்லாம் பேசின நீ தான் அந்த அம்மா செத்துட்டுச்சுன்னொடனே என்ன சொன்ன? திராவிட சுடுகாட்டில் 2 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் படுத்திருக்கு அப்படின்னு நீ தானே சொன்ன. வேற யார் சொன்னது? அப்போ அன்னைக்கு வந்து ஜெயலலிதா குடும்பத்தை சார்ந்தவர்கள் மனசெல்லாம் வருத்தப்படும்னு உனக்கு தோணலையா? உன்னை பாலியல் குற்றவாளின்னு தான் சொல்லியிருக்கு. அதுக்கே வந்து என் பிள்ளைங்க மனசெல்லாம் கஷ்டப்படாதான்ற. அப்போ நீ என்ன சொன்ன? செத்ததுக்கப்புறம் ஒருத்தங்களை அசிங்கப்படுத்துகிற. அப்போ ஜெயலலிதா அம்மையாரோட ஃபாலோவர்ஸ்க்கு மனசெல்லாம் புண்படாதா? ஓகே சார், இப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை முழுவதும் வந்து நிறைய இடங்கள்ல திராவிட பெரியார் கழகத்துல இருந்து சீமான் அவர்களை கைது செய்யணும், பாலியல் குற்றவாளி சீமான் அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி போஸ்டர்ஸ் வந்து ஒட்டப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் பின்னாடி இருந்து செய்யக்கூடியது திமுக தான். திமுக தான் பணம் கொடுத்து பெரியார் கழகத்துல இருந்து இந்த மாதிரி படம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. திமுகவுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு டைமும் கிடையாது, வேலையும் கிடையாதுமா. ஆனா இது திமுக யாரோ பவர்லே இல்லாத ஒரு ஆள் வேற ஒருத்தரை வந்து இப்படி அக்யூஸ் பண்ணி கோர்ட்ல இருந்து வரதுக்கு முன்னாடியே இப்படி பாலியல் குற்றவாளின்ற மாதிரி அக்யூஸ் பண்ணி வேற ஒருத்தவங்க பண்ண முடியுமா? திமுகவுடைய பேக்ரவுண்ட், அரசு தரப்புல இருந்து அந்த பேக்ரவுண்ட் இல்லாததுனால இல்லாம பண்ண முடியுமா? சப்போர்ட் இருக்கு. ஒருத்தர் மேல கேஸ் வந்துச்சுனாலே எல்லாரும் அந்த கேஸ் தீர்ப்பாகி அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்றவரை அவரை குற்றவாளின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் நம்ம அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ராசா சொல்லலையா? 2G 2Gன்னு எத்தனை வருஷம் கத்திக்கிட்டு இருந்தாங்க.
கடைசியில் அவரே வாதாடி நான் குற்றமற்றவன்னு தீர்ப்பு வாங்கிட்டு வெளியே வந்துட்டார். தீர்ப்பு வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் இன்னமும் நீங்கள் 2G வழக்கில் குற்றவாளின்னு சொல்லிட்டு இருக்க தெரிஞ்சவன் தான் இந்த சீமான். உன்னை பாலியல் குற்றவாளின்னு இல்லை, உன்னை அதை விட கேவலமாக ஏதாவது சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம். முதல்ல இந்த பாலியல் குற்றவாளின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா அது என்னவோ பால்வளத்துறையில் ஏதோ தப்பு நடந்துருச்சுன்ற மாதிரி மக்கள் நினச்சிக்கிறாங்க. அந்த வார்த்தையோட தாக்கம் புரிய மாட்டேங்குது. கற்பழிப்புன்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பான ஒரு வார்த்தை பிரயோகம். ஆனால் இங்கிலீஷில் சொல்லாமே. அவன் மேலே இருக்கிற கேஸ் பாலியல் குற்றம்னே சொல்லாதீங்க. அவன் மேலே இருக்கிறது ரேப் கேஸு சொல்லுங்கள், மக்கள் மனசில் தெளிவாக புரியும். பாலியல் குற்றம்னா ஏதோ பால் வாங்குறதுல ஊழல் பண்ணிட்டார் போல சீமான்னு நினச்சிப்பாங்க. சில விஷயங்கள் வந்து அந்த வார்த்தையில் சொன்னால் தான் புரியும். ஆமாம், பாலியல்னு சொல்லி பாருங்கள், எத்தனை பேருக்கு புரியுது? உடற்கூறியல் மாதிரி அது ஏதோ ஒரு இயல் போல், இயற்பியல் மாதிரி வேதியியல் போல், பாலியல்னு அது ஒரு படிப்பு போலன்னு நினச்சிப்பாங்க. அந்த பாலியல் குற்றம்னா அந்த படிப்பில் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க போல கூட நினச்சிப்பாங்க. ரேப் கேஸ்ன்னு சொல்லி பழகுங்க. சில இடத்துல வந்து தமிழை எல்லா இடத்துலையும் ரொம்ப காப்பாற்றணுன்னாலாம் அவசியம் கிடையாது. அப்போ தான் அதோட அர்த்தம் வந்து தெளிவாக புரியும். திருடன்னு சொன்னால் புரியும், களவாடியவர் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அது புரியாது. ஸோ சில இடத்துல வந்து இந்த வார்த்தை பயன்பாடு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கூட்டு பாலியல் குற்றம், கூட்டு பாலியல் வன்புணர்வு இதெல்லாம் சொன்னால் யாருக்கும் புரியாது. கேங் ரேப்புன்னு சொல்லுங்கள், டக்குன்னு புரியும். கூட்டமாக போய் ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு புரியும். மக்களுக்கு புரியறது தான் முக்கியம், தமிழ் முக்கியம் இல்லை. இதை வந்து நான் சொல்லணுமா, ஆதித்தனார் வந்து அவர் தினத்தந்தி நடத்தும் போதே சொல்லியிருக்காரு. என்னென்னா ஒரு நாள் வந்து ஒரு நியூஸ் வந்து தான் ரஷ்ய நாட்டிலிருந்து ஒரு அரிய வகை பறவை நம்ம தமிழ்நாட்டில் இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு எழுதியிருந்தாங்களாம். அவர் என்ன சொன்னார், இப்படிலாம் எதுனா மக்களுக்கு ஒன்றும் புரியாது, ரஷ்ய நாட்டு குருவி தமிழ்நாடு வந்துள்ளதுன்னு போடு, மக்களுக்கு டக்குன்னு புரியும் அப்படின்னாரு. நம்ம என்ன தமிழ் வார்த்தை பயன்படுத்துகிறோன்றது முக்கியம் கிடையாது, சொல்கிற செய்தியோட அழுத்தம் போய் மக்களுக்கு சேருதான்றது தான் முக்கியம். ரேப் கேஸுன்னு சொல்லுங்கள், டக்குன்னு புரியும். பொம்பளை கேஸுன்னு சொல்லுங்கள், டக்குன்னு புரியும். இதெல்லாம் அந்த அலங்காரமான வார்த்தைகள்லாம் தேவை கிடையாது. இவன் செஞ்சது ஒன்றும் அலங்காரமான வேலையும் கிடையாது. இப்போ பெண் அரசியல்வாதிகள் எம்பி கனிமொழியாக இருக்கட்டும், நாமக்கல் எம்பியாக இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏவாக இருக்கட்டும், பல பேர் வந்து சீமான் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசும்போது அவருடைய அந்த ஒரு கருத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக விஷயம் நடந்தப்போ எத்தனை பேர் வந்து வெளியில வந்து சொன்னாங்க. இப்போ கூட்டணியினுடைய அழுத்தத்துல இப்போ வந்து சொல்றாங்க, அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடக்கும்போது அங்க யாருமே பேசக்கூட இல்லையே, அந்த அந்த கேஸ் நீதி எப்ப கேட்டாங்க? இது என்னன்னா, தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுலேருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களான வழிமா. இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேருனா வாட்டர் பவுட்ரி அப்படிம்பாங்க. வாட்டர் பவுட்ரி அப்படின்னா, ஏமா ஆஃபீஸ்க்கு லேட்டுன்னு நான் உன்னை கேட்குறேன், என்ன மட்டும்தான் கேட்பீங்களா, அவரை கேட்க மாட்டிங்களா, இவனை கேட்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால் அது நியாயமான பதிலா? நீ ஏமா லேட்டுன்னு கேட்டால் நீ மட்டும்தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு சுந்தர் ஏன் லேட்டுன்னு கேட்டிங்களா, ரமேஷ் ஏன் லேட்டுன்னு கேட்டிங்களான்னு கேட்டால் நீ சொல்ல வேண்டிய பதிலேருந்து தப்பிக்கிறேன்னு அர்த்தம். சீமானோட பேட்டிகள் எல்லாத்துலேயும் பாருங்கள், சீமான் என்றைக்குமே எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டான். இல்லைம்மா, சீமான் பதிலே சொல்ல மாட்டான். நீங்கள் அந்த பேட்டிகளை கூர்ந்து கவனிங்க, கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் அவன் பதில் கேள்வி மட்டும்தான் கேட்பான். பதில் கேள்வி தான் கேட்பான். இல்லை, பதில் அவன் சொன்னா தானே. இப்போ நீங்கள் சொல்ல போகிற பதில், உங்களோட பதில் என்னன்னு நான் கேட்கவே இல்லை. அவன் சொல்கிறது என்னென்னா, நீ ஏன்டா இதை பண்ண அப்படின்னு கேட்டால் அதை பற்றி பேசுனியா, இதை பற்றி பேசுனியா, இதை பற்றி ஏன் பேசுகிற, அவன் சொல்கிறது பூராமே எல்லா பதிலையும் நீங்கள் கவனித்து கேளுங்க. என்ன கேள்வி கேட்காதன்றது தான் இன்டைரக்டான பதிலாக இருக்கும். என்ன ஏன் இந்த கேள்வி கேட்குற அப்படிங்கிறது தான் அவனோட இன்டைரக்ட் பதில். நீ ஏன் குறையை வந்து சுட்டி காமிக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றாரு, தன்னுடைய ஒரு குற்றத்தை வந்து ஒத்துக்காம அவர் சொல்றாருன்றதை ஏத்துக்கிட்டாலுமே அவர் மற்றவங்க இப்படி பண்றாங்க அதையே கேட்க மாட்டேங்கன்னு கேட்கறப்போ அது ஒரு நியாயமான கேள்வி தானே இருக்கு. ஏன் அதை பற்றி உனக்கு என்ன அக்கறை, அதை பற்றி உனக்கு என்ன அக்கறை, உன்னை பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் கேட்குற சிம்பிளான விஷயம், இப்போ நான் குடிச்சு வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு, என் மனைவி ஏன்டா குடிச்சு வந்தேன்னு கேட்குறாங்கன்னு வைங்க, நீ உங்கள் தங்கச்சி புருஷனை கேட்டியா, உன் தம்பி குடிச்சு வந்தானே அவனை கேட்டியா, இவனை கேட்டியா, என்ன மட்டும் ஏன் கேட்குற அப்படின்னு கேட்டால் அது நேர்மையான பதிலா? நேர்மையான பதில், நாங்கள் குடித்தேன்னா ஏன் குடித்தேன், இல்லை குடித்தது தப்பு, 2 தான் பதில் சொல்ல முடியும். இது 2த்தையும் விட்டுட்டு நான் 10 கேள்வி கேட்டேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு அர்த்தம். அதுக்கு தான் ஆங்கிலத்தில் சொல்கிறது வாட் அபவுட்ரி. வாட் அபவுட்ரின்னா என்ன அர்த்தம்?
வாட் அபவுட் ரமேஷ், வாட் அபவுட் சுரேஷ், வை டிட் யூ டூ திஸ் சீமான் அப்படின்னு கேட்டோம்னா, ஏன் இதை நீ செய்தாய் என்று கேட்டால் வாட் அபவுட் ரமேஷ், வாட் அபவுட் சுரேஷ்னு கேட்குறது எதிர்கேள்வி. சீமானோடது எல்லா பேட்டியும் நான் பார்த்துட்டேன். எந்த பேட்டியிலையும் பதில் சொன்னதே கிடையாது. இது அங்கே போகிற பத்திரிகையாளர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் சொல்கிற இதை பூரா அப்படியே ஷூட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவங்களோட சீனியர் எடிட்டர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. நம்ம தமிழ் கேள்வி செந்தில்வேல் வந்து அதை தெளிவாக சொல்லியிருப்பார். இவங்க போகிற ரிப்போர்ட்டர்ஸ்களோட சீனியர்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே தெரியல. ஒழுங்காக சொல்லிக் கொடுத்து அனுப்ப மாட்டாங்களா? இந்த கேள்வினா இந்த கேள்விக்கு பதில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அவன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு அவர் ஒரு அவரோட காணொலி ஒன்றில் சொல்லியிருந்தார். இதை நான் ரொம்ப நாளாக கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். சரி, இப்போ பணம் கொடுத்து சமரசம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லி அதெல்லாம் சொல்லணுமா? வந்து சமரசம்ன்றதை தாண்டி இல்லை, அந்த கமெண்ட் இல்லை, அப்படி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட் பாஸ் பண்ணதே என்னை பொறுத்தவரை ஏற்புடையதல்ல. ஆனால் சீமான் அவர்கள் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க சொல்லக்கூடியது எல்லாமே பொய்யான கருத்துக்கள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணட்டும். அவர் பக்கா ஆதாரம் இல்லாமல் ஹைகோர்ட்டில் இப்படி ஒரு உத்தரவை பாஸ் பண்ண மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னும் விஜயலட்சுமி தரப்பும் காவல்துறையின் தரப்பையும் கேட்கலை. இன்னும் ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு. சரி, இந்த பெட்டிஷனோட இன்னொரு சைடு என்னன்றதை பார்ப்போம். அதுவரை நிறுத்தி வைங்க. இடைக்கால தடை. இந்த வழக்கை விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்ல. இது சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு சைடு நான் கேட்கணும். கேட்காமையே இதை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. உயர்நீதிமன்றத்தில் வந்து இவங்க வழக்கை தாக்கல் பண்ண உடனே காவல்துறை தரப்புலேருந்து அவங்களோட சாட்சியங்களை பூரா உடனே ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ இது டெல்லிக்கு போகணுன்றதுனால இங்கே தமிழ்நாடு போலீஸ் இவங்களோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அவங்க அப்ரூவல்லாம் வாங்கணும். அந்த அப்ரூவல் வாங்கி எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும். எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு திருப்பி டெல்லி போகணும். இதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அவங்க வர இடைக்கால தடை. திமுக தான் இந்த கேஸுக்கு அழுத்தம் கொடுக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூவ் பண்ற வகையில ஏமா இவன் கையை பிடிச்சி இழுத்தா திமுக என்னமா பண்ணும்? ஆனா அதுக்கு அவங்க சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு சம்மன் கொடுக்க போனப்போ அவருடைய மனைவி கிட்ட காவலர்கள் போய் அப்ரோச் பண்ணவே இல்லை. நேரடியாக அவருடைய கேட்ல ஒட்டுறாங்க. கேட்ல ஒட்டுனதை அது கேட்ல ஒட்டுனதுக்கு அப்புறமா அதை எடுக்கலாம் இல்லம்மா. சம்மன் அப்படிங்கிறது வந்து அமேசானில் வர டெலிவரி கிடையாது. அவர் இல்லைன்னா பரவாயில்ல, நான் கையெழுத்து போடுறேன் கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிறதுக்கு. சம்மன் யார் பேரில் கொடுக்கப்பட்டிருக்கோ அவர் தான் வாங்கி ஆகணும். சரியா? அவங்க யார்ட்டையும் கொடுக்க முடியாது. வேறு யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது. இவருக்கு பதிலாக அவர் வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னால் அவன் என்ன சொல்லுவான், அவங்க எங்கேயோ தூக்கி போட்டாங்க எனக்கு தெரியாதுன்னுவான். புரியுதுங்களா? ப்ரொசீஜர் என்னென்னா, அந்த சம்மன் வாசலில் தான் ஒட்டப்படும். அது எவ்வளோ நாளைக்கு அங்கே இருக்கணும்னா, அந்த சம்மனில் சொல்லப்பட்ட தேதிக்கு அந்த நபர் காவல் நிலையத்தில் போய் அப்பியர் ஆகிற வரை அங்கே ஒட்டி தான் இருக்கணும். அப்போ தான் அவர் அதை பார்த்துட்டாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கிழிச்சது தப்பான்னு கேட்குறாங்களே. அப்போ அவர் மனைவி கையில் கொடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்கலாமே. அதான் சொன்னேன், இது அமேசான் டெலிவரியா? அவர் போய் திருப்பி அந்த வழக்குக்காக ஆஜராகிற வரைக்கும் அந்த நோட்டீஸ் வந்து அங்கே இருக்கணும்ன்றது மேண்டேட்டரி. அப்போ தான் வந்து அவர் அதை பார்த்துட்டாருன்னு தெரியும். அவர் பார்க்கவே இல்லைன்னு சொன்னார்னா அப்போ அதை கிழிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒட்டினதே எனக்கு தெரியாதுங்க, நான் வந்து பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லையே. அந்த சம்மனை கிழிப்பது கிரிமினல் குற்றம். அந்த சம்மனை கிழிப்பது அது யாரை குற்றம் சாட்டியிருக்கோ அவர் வந்து கிழிச்சா அது பரவாயில்லையா? அவர் கிழிச்சா பிரச்சனை இல்லை. அவர் நேரில் ஆஜராகுவதற்கு முன்னாடி கிழிக்கப்பட்டால் காவல்துறை அதுக்கு தனியாக நடவடிக்கை எடுப்பாங்க. யார் கிழிச்சாங்களோ அவங்க மேலே. சரி, இப்போ சீமான் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கேட்கக்கூடியது என்னன்னா, இப்போ அவர் எங்கெங்க போறாருன்றது கண்டிப்பா வந்து காவலர்களுக்கு தெரியும். அதுக்காக இவர் எங்கெல்லாம் போகிறார் அவர் பின்னாடியே போவாங்களா? ஆமாம், அவர் பின்னாடியே போவாங்க. அவர் வீடு எது அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்களோ அங்கே தான் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அவர் ஒரு அட்ரஸை கொடுத்துட்டு அவர் பெங்களூரில் போய் உட்காந்துப்பார். அதுக்காக பின்னாடியே பெங்களூர் போவாங்களா? இதெல்லாம் முட்டாள்தனமான விஷயமா? நான் எங்கே இருக்கேன்னு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு. அவ்வளோ வீரமாக பேசினார்ல அன்றைக்கி 27ஆம் தேதி. எதுக்கு மறுநாள் குடுக்குடுன்னு ஓடி வந்தார்? ஏன் ஓடி வந்தார்? அன்றைக்கி வெள்ளிக்கிழமை. அது ஒட்டப்பட்டது 2வது சம்மன். 2வது சம்மன் கொடுத்தாச்சினாலே ஆள் வரலன்னா அரசு வாரண்ட் வாங்கலாம். ஸோ சாயங்காலமாக இவங்க யார் ஒரு ஜட்ஜை பார்த்து ஒரு அரசு வாரண்ட்டை வாங்கி 28ஆம் தேதி தருமபுரியில் வச்சு தூக்கியிருந்தாங்கன்னு வைங்க. சனி ஞாயிறு லீவு, கோர்ட்டு ஜெயிலில் தான் இருக்கணும். 27ஆம் தேதி எவ்வளோ திமிரா பேசினா வர முடியாது. நாளைக்கே வர முடியாது. என்ன பண்ணுவேன்? என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன அதே வாய் மறுநாள் காலையில் ஃபோனை போட்டு ஐயா நான் சாயங்காலம் வந்துடுறேயா அப்படின்னு ஏன் சொல்லிச்சு? ஏன்னா அதுக்குள்ளே வக்கீல் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நீ இன்றைக்கி போகலைன்னா நைட்டு எப்படியும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணால் 2 நாள் ஜெயிலில் தான் இருக்கணும். திங்கக்கிழமை தான்
கோர்ட்டில் போய் அப்ளிகேஷன் கொடுக்க முடியும். அது திங்கக்கிழமையே ஜாமீன் கிடைக்குமான்னு தெரியாது. திங்கள் செவ்வாய் கூட ஆகிடும். 3-4 நாள் உள்ளே இருக்கிற மாதிரி ஆகிடும், பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் அவசர அவசரமாக ஃபோனை போட்டு சொல்லிட்டு ஓடி வந்தது. அங்க போய் விசாரணைக்கு போகும்போது தொண்டர்கள் அவ்வளவு பேர் வந்து கூடியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல வீரப்பன் அவர்களுடைய மகள் வந்து ஒரு பேட்டியை வந்து கொடுத்திருப்பாங்க. என்ன மட்டும் ஏன் உள்ள விட மாட்டீங்க? நாம் தமிழர் கட்சி எவ்வளவு பேருடைய கண்ணீர் தெரியுமா? அந்த அந்த ஒரு கட்சியை ஏன் முடக்க பாக்குறீங்க? இவரை மட்டும் ஏன் இப்படி செய்றீங்க? கார்னர் பண்றீங்க? அந்த பொண்ணு அவங்க அப்பாவையே அசிங்கப்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். நீ உங்கள் அண்ணனுக்கு அவங்க அண்ணன்றிய உங்கள் அண்ணன் என்ன செஞ்சுருக்கான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுருக்காங்க. ஒரு பொம்பளையை ரேப் பண்ணான்னு சொல்லி கேஸ் வச்சு விசாரிக்கிறாங்க. அந்த கேஸுக்கு உங்கள் அண்ணனுக்கு எப்படி நீ சப்போர்ட் பண்ணிட்டு போவ? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேம்மா, என் மேலே ஒரு ரேப் கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ, என் தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி கூட வரமாட்டாங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்து உங்கள் அண்ணன் மேலே வந்து ஒரு ரேப் கேஸ் இருக்குது, நீங்கள் முதல்ல அவனை வீட்டில் சேர்ப்பீங்களா? ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணாக இருந்தால், இல்லை நல்ல குடும்பத்து பெண் அது இதெல்லாம் வேணாம், ஒரு நேர்மையான மனிதராக இருந்தால், ஒரு ரேப் கேஸில் இருக்கக்கூடியவன் சொந்த சகோதரனாக இருந்தால் கூட அவனை வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. கரெக்டா? இதை வந்து என்னவோ அவன் வந்து பெரிய தியாகி மாதிரியும், ஏதோ பெரிய ஆதிக்க சக்தியை எதிர்த்து போராடி அதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்க மாதிரியும் இவங்க எல்லாம் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காளியம்மன் அவர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்களுடைய பொசிஷனுக்கு இவங்க வரணுன்றதுக்காக தான் இவ்வளவு பேசுறாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. அப்படி ஒரு பொழப்பு பொழைக்கணுமா அப்படின்னு தான் கேட்கணும். ஓகே, அவங்களும் இன்னைக்கு மீட்டிங் பிரஸ் மீட்டை வந்து அதில் அவங்க சொல்லிட்டு அந்த வீடியோவே நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பார்க்கணும்? அதான் பேசினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ பேர் எல்லா சேனல்லையும் போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. உங்கள் அப்பாவை பற்றி கூட உனக்கு தெரியலையாம்மா? உங்கள் அப்பா எப்படி இருந்தார்? நீ இப்படி இருக்கிய? அங்கே இருந்த ஒரு பழங்குடி பெண்ணை வந்து வீரப்பன் குரூப்பில் இருந்த யாரோ ஒருத்தன் போய் கையை வச்சிட்டான்னு சொல்லி சுட்டு கொண்டுட்டார் வீரப்பன். அப்படி இருந்த வீரப்பனோட பொண்ணாக இருந்துக்கிட்டு இப்படி போய் இந்த கேஸுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறியா? வெக்கமாக இல்லைன்னு எல்லா சேனல்லையும் போட்டு கிழிச்சிட்டாங்க. அதனால தான் இப்போ அந்த கேள்வி கேட்டவுடனே நான் பார்க்கலன்னு சொல்லி. காளியம்மாள் வந்து முன்னாடி இருந்தப்போ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு கட்சி விட்டு வந்ததுனால அப்படியே இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். சீமான் அவர்களுடைய இந்த ஒரு வழக்கு குறித்து உங்களுடைய பார்வைகளை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.